நான் உங்கள் SMG. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரீ ஃபயரில் பார்ட் 2னே நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு சொன்னது. பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு ஃப்ரீ ஃபயர் ஆல்ரெடி போட்டிருந்தேன், அதுக்கு வியூஸே போகல. நீங்கள் நிறைய பேர் பார்க்கவே இல்லை கைஸ், தயவு செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, சிஎஸில் நம்ம 3 தாட்டி ஹீரோய்க்கு அடிச்சிட்டோம். இதோட 3 ஹீரோயிக் சீசன் 3 சீசன் ஹீரோய்க்கு அடிச்சிருக்கோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3 சீசன் தொடர்ந்து அடிச்சிருக்கு. ஹீரோயிக் கவுண்டே ஏறிக்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த பேராஷூட் தான் நம்ம வாங்க போகிறோம், வாங்கிடுவோம் கூடி சீக்கிரம். ஓகேங்களா? சரி தம்பி எடிட்டர், அந்த இன்ட்ரோ போட்டு கொடுப்பா. சரி கைஸ், இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம், அந்த ஷார்ட்ஸ் நல்லா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி எப்படி கைஸ் பாட்டு வச்சு போடலாமா இல்லை நார்மலாகவே போடலாமான்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தாட்டி ஸ்குவாடாக போகிறோம், ஏன்னா ஸ்குவாடாக போயிட்டு இந்த தாட்டி கொளுத்தலான் இருக்கும். ஓகேங்களா? எமௌண்ட்டு போட்டுக்கிட்டு ஜாலியாக போகலாம். நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இல்லை. நீங்கள் என் கூட விளாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்துடுங்க. நான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், ஏதாவது கொஞ்சம் வேலை இருக்குடா அப்படின்ட்டாங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சுன்னே என் சப்ஸ்கிரைபர் என் கூட விளாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். விளாட்றேன்னா வாங்க, ஐடி இது சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம புகழேற்றியாக நம்ம ஒரு பேட்டில் ராயலுக்கு போயிருக்கோம். தெரியல கைஸ், எனக்கு என்ன தெரியல. உங்களுக்கு லைட்டாக பாருங்க, போன வாட்டி என் ஒன்ட்டா படிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டேன். என்னங்க அதுக்குள்ளே கண்ணை பிடிக்கிட்டானுங்க. ரைட்டு, சரி. என்னடா இது, அந்த இடத்த பார்த்த மாதிரியே இருக்குங்க, ஆனால் இடத்தோட பேர்லாம் மாறி இருக்கு. எங்கே இறங்க சொல்லுவான்? எங்கள் அங்கேயே இறங்கினா எங்கள் அடி கொடுத்து விட்டுவானுங்க. நம்ம வாங்க மதரா மார்ட் ஹவுஸ், அங்கே இறங்கிடலாம். அதுதான் கரெக்டு. என்னென்னமோ இறக்குறாங்க. மார்ட் ஹவுஸில் தான் இறங்க போகிறோம். பார்த்து இறங்குங்கடா. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, ரெண்டு ஸ்குவாடுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி சர்வே பண்ண போகிறோம்னு தெரியல. விடுங்க, அடிச்சிடலாம் அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது. அடிச்சிருவோம். அடிக்கலைன்னா ரிவே பண்ணிக்கலாம். வாங்க, பேட்டு பேட்டுக்கோசம் தான் வெயிட்டிங். ஓகே, ரூட்டு வேணுங்க, ரூட்டே இல்லை. ஓகே, கிடச்சிருச்சு அளவுக்கு. ஊசி அடிக்கலாம் நானாச்சும் காணுவேன். லூட்டனாச்சும் என்னங்க லூட்டே எடுக்க உள்ள. MP5 நம்மக்கிட்ட பன்னி MP5 இருக்குது, மாற்றலாமான்னு யோசிப்போம். பேசிப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் விஷயமாக ஒரு டாப்பிக் இது காமிக்கிற ஃபைட் அப்போ. ஓகேங்களா கைஸ், பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ராப் செட் பண்ண வைக்க போகிறேன் இந்த இடத்துனைக்கு. என்ன ட்ராப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தான். ஓரமாக செட் பண்ணி வச்சுட்டுனா எனிமி வந்தானா அடி வாங்குவான்ல. இவன் வேற இங்கே நிற்கிறான். தள்ளி போடா, ஏடே தள்ளுங்கடா. என்னங்க டீம்மேட் எதுவும் பண்ணல, மாட்டான். எனக்கு தான் அடி விழுவுது. என்னங்க டீம்மேட் அப்படியே அசராமல் நிற்கிறான். என்னடா ஆச்சு? எனக்கு தாங்க அடி விழுந்துச்சு நிஜமேலுமே.
சரி வாங்க நம்ம போயிட்டு இங்கேயே என்னடா பண்ண போகிறீங்க? வாங்கடா வேறு எங்கேயாச்சும் போகலான்டா. வாங்கடா அந்த வீட்டுக்கெலாம் போகலான்டா. எனக்கு என்னமோ அந்த வீட்டில் தான் 2 பேர் இருந்தாங்க. எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. ஏங்க என்னை விட்டுட்டு தனியாக அவனுங்க எஸ்கேப் ஆகிறானுங்க. அட பால் பண்ணிக்கிறாடே. வாங்கடா போகலாம். லூட் அடிக்க போயிருக்கானுங்களா இல்லை எப்படி? லூட் நம்ம எடுத்துக்குவோம். நம்மளுக்கு லூட் Zipline here. இங்கே யூஸ் பண்ணி போயிடலாம். என்ன அவனுங்க அங்கேயே சுற்றுறானுங்க. ஐயோ டே, எப்படா தண்ணியில் நீந்தியே போயிடுவீங்களாடா? சரி ரைட், தண்ணியிலே நீந்தி போகலான்னு பிளான் போட்டானுங்க. வெயிட் பண்ணுங்க. ஏங்க நான் சொன்ன மாதிரி அவனுக்கு தண்ணியில் நீந்தி போயிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணுறீங்க? ஐயோ சரி நான் பறந்து வரேன், நீங்கள் நீந்தி வாங்கடா. கமான்ட்ரா, குதிதான் கைப்பிள்ளைங்கிற மாதிரி கூச்சிட்டேன். ஓகே வாங்க. ஏங்க இப்போ அங்கே தாங்க போகிறேன். அதுக்கு நான் சிப்லைன் யூஸ் பண்ணியே போயிருக்கலாங்க. ஓகே ஒருத்தன் இன்னமும் லூட் அடிக்கிறானுங்க. என்னங்க லூட்டு கேசர் பண்ண வெயிட் பண்ணுங்க. ஏங்க நல்ல வேலைங்க. இங்கே பாருங்க, ஒருத்தர் ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கான். நான் அங்கேயே இறங்குனது எனக்கு நல்லதாக போச்சு. தப்பிச்சேன் மாதிரி இருக்குங்க. தப்பிச்சிட்டோம் அப்படியோ. ஒரு நாய் ட்ராப் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்குங்க. நல்ல வேலை. அந்த 2 பேர் ஸ்குவாடாக இறங்கினானுங்க தெரியுங்களா? ட்ராப் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கானுங்க. ஏன்டா இந்த மாதிரி விஷ வேலையெல்லாம் பார்க்குறீங்க? ஐயோ நம்மளுக்கு வர குறையுது. வாங்க ஓடிடுவோம். ஐயோ ஜஸ்ட் மிஸ் லைட்டாக தான் இருக்கு. I need a med kit. ஹெச்பியில் லோங்க வெரி லோ ஆயிடுச்சு. என்னோட என்னையவே டார்கெட் பண்ணி அப்பயே இந்த அடிச்சிட்டு இருக்கான். எவன்டா அவன்? அவன் முடிச்சே விட்டுட்டான். முடிச்சிட்டானுங்க. ஏங்க மேலே இருந்துட்டு அடிக்கிறானுங்க. என்னங்க இவனுங்க ஏங்க இவனுங்களும் விஷ வேலைய ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கே பாருங்க, அவனை மட்டும் ரிவ்யூ பண்ணி விட்டானுங்க. ஐயோ டேய், ரிவ்யூ பண்ணி விடுங்கடா. ரிவ்யூ பண்ணுங்கடா. சரி ரைட்டுங்க, நான் ரிவ்யூ பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏங்க இப்போ எல்லாமே இவன் கையில் தான் இருக்குது. எங்களை எல்லாத்தையும் அடிச்சிட்டான். நான் என்ன ரிவ்யூவே என்னைய பண்ணலை. ரிவ்யூ பண்ணவனையும் போட்டு தள்ளிட்டானுங்க. என்னங்க பண்ணுறது? கமான்டா டே, ரிவ்யூ பண்ண போடா. எடுத்துட்டான். கமான்டா உங்களை முடியும். டீமே ரிவ்யூ பண்ணிடு. டீம் ரிவ்யூ பண்ணினாலும் பரவாயில்ல. என்னடா சொல்கிறேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன்? ரைட்டுங்க, இனிமேல் ரிவ்யூ பண்ண மாட்டேன். ஏங்க அடிக்கடி பாட்டை பேர் வச்சிட்றானுங்க. என் டீம்மேட்ஸ் மட்டும்தாங்க அப்படி இருக்கானுங்க. சரி விடுங்க, அடுத்த மேட்ச்சுக்கு போயிடும். எவ்வளோ பார்த்தீங்களா, குதிரையில் உட்காந்துட்டு போகிறோம். நம்ம டீம்மேட்டு தான். ஐயோ இல்லைடா, குதிரையில உட்காந்துட்டு போகிறேன். சரி பெரிய ஆளாக இருப்பான் போல. ஏங்க இதில் ஒரு சரி காமெடி. நாங்கள் இறங்கினாலும் எல்லாத்தையும் போட்டோம். ஒரு பொண்ணு இறங்கிட்டு உட்காந்து எழுந்திரிச்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் ஹீல் பிஸ்டல் வச்சு அந்த பொண்ணை ரிவ்யூ பண்ணுறோம் போல் அப்படின்னு அடிச்சுட்டு ஹீல் பிஸ்டல் அடித்தா டேமேஜ் ஆகும் போல். அது தெரியாமல் நான் லூசுத்தனமாக அந்த பொண்ணை பிடிச்சி அடிக்க அந்த பொண்ணு செத்துருச்சு. ஐயோ என்னடா அந்த பொண்ணு செத்து போயிடுச்சே. உட்காந்து எழுந்திரிச்சதே பாவன்ட்டு யோசிச்சு பார்த்தா வந்துருச்சு. அதே பொண்ணு தாங்க வந்திருக்கு.
இதாக இருக்கான். பொண்ணு இல்லை, இது பையனாட்டக்கு. ஓகே, ஓசி அடிச்சிட்டானுங்க. சூப்பர்ரா. கண்ணில் வேற புல்லட்டும் இல்லை, பாட்டிலாம் இருக்குது, அதுக்கு புல்லட்டு தான் இல்லை என்கிட்ட. சரி விடுங்க, புல்லட் பொறிக்கலாம். சரிங்க, சும்மா இருந்தேன். சரி சும்மா இருக்க நேரத்துக்கு ஏர் ட்ராப்னாச்சும் பிடிக்கலாமேட்டு பிடிச்சிட்ருக்கேன். இது கடியில் போய் உடஞ்சிக்கிட்டு எனிமிக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் முன்னாடி எனிமே இருக்கான். சரி விடுங்க, நம்ம லூட் அடிச்சுட்டு போய் அவனை அடிச்சுக்கலாம். AWM வேணும்டா. இல்லை வேணாம், நம்மளுக்கு எதுக்கு AWM? தேவையில்லாமல் சீன் போட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு வரத்துக்கு. எங்கடா அவன்? அவன் அடி வாங்கிட்டு இருக்காங்க. யாரா அவன்? அங்கே இருக்கான் பாருங்க மெயின். அவன் தான் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். அந்த வீட்டு பக்கம் இருக்கான் போல், எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஒரு நாய் தான் எல்லா நாயும் ரிவ்யூ பண்ணுது. இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனை முதல்ல ரிவ்யூ பண்ணிட்டுங்க. என்னங்க எல்லாம் தள்ளி போட்டானுங்க. அதான் இங்கே ஒருத்தர் இருக்கான். யார் சாமி இவன்? அப்பையிலேருந்து மேலேயே தாங்க சுற்றிட்டு இருக்கான். 30 செகண்ட்ஸில் போயிடுமா? சூப்பர்ரா. சரி வெயிட் பண்ணுவான். இங்கே ஒருத்தர் இருந்து நம்ம டீம்மேட்டையும் முடிச்சு விட்டான். அடடா, அவனை பார்க்கவே இல்லைடா. இவன் ரிவ்யூ பண்ணி விட்டானா நல்லாயிருக்கும் கொஞ்சம். ரிவ்யூ பண்ணுறான். அஜ்ஜோ ரைட்டுங்க, அவன் பாட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுங்க. இவனை ஏன்டா ரிவ்யூ பண்ணி விட்டு காப்பாற்றி வச்சுருக்கிறீங்க? சரி வெயிட் பண்ணுவாங்க. சரி கைஸ், அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னா ஜோன் சர்வே பண்ணுற மாதிரி அங்கேயே நின்றுக்கிட்டான். எங்கள் 3 பேர்த்துக்கு நல்லா டென்ஷன் ஆயிடுச்சு. அவனுக்கு 3 பேர்த்தும் இப்போ வந்திருக்கானுங்க. ஒரே கடுப்பு ஏற்றிட்டாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? சரி போய் தொலைடான்ட்டு விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் செத்துட்டான் ஜோனில். நாங்கள் 3 பேர் வெளியே வந்துட்டோம். சரி அடுத்த மேட்ச்சில் போய்ட்டா வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நான் சொன்னேன்ல அதே மாதிரி தான் எங்கள் டீம்மேட்டு தான் வந்திருக்கான். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கொஞ்ச நேரத்தில் டீம் ஒய்ப் பண்ணிட்டு போயிருப்போம். ஒருத்தன் இங்கே ஒருத்தன் நேரத்தில் திடீர்னு வந்தான் பாருங்க. இங்கேருந்து ஒருத்தன் இங்கேருந்து போட்டு இங்கே ஒருத்தன் வந்துட்டான். பார்த்தா 3 கில்லு, 3 பேத்தி டக்குன்னு அடித்து போட்டு தள்ளி என்னென்ன அளவு பண்ணுறானுங்க பாருங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வேற ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருந்தான். தான் அங்கே இருக்கான் பாருங்க. மாட்டிக்கிட்டான் கோபால் மாட்டிக்கிட்டான். எங்கே இருக்க? Quadra takedown. எங்கள் சைடில் வந்து அடிக்குது பாருங்களேன் எப்படியெல்லாம் அடிக்கிறானுங்க நீங்களே பாருங்க. டீம்மேட் வந்துட்டான். Resources here. இப்படி இருந்தாலும் எனிமி ஜோன் வரான், வந்து தான் ஆகணும். வருவான், அழுத்துறோம், முடிக்கிறோம்.
சரி வெயிட் பண்ணுங்க கைஸ். ஒரு சல்லி நாய் இப்படி கில் அடிச்சிருச்சு. சி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. Capturing the target arsenal. செத்தான் செத்தான். முடிஞ்சு உங்க கதை முடிஞ்சு. Help me. ரிவ்யூ பண்ணலாம்டா போங்கடா. 2 பேர் சுத்துறானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏய் ரிவ்யூ பண்றான். ஏங்க இவனுங்கெல்லாம் என்னங்க இப்படி துரோகம் பண்றானுங்க. அவ்வளோதாங்க இவன் ரிவ்யூ பண்ண போகிறான். அப்படியே 2 பேர்த்தையும் ரிவ்யூ பண்ணி விட்டுறான். அடடே நான்ரா என்ன ரிவ்யூ பண்ணிடுறா. என்னை ஒருத்தர் ரிவ்யூ பண்ணாமே போகிறான். போடா போடா. சரி பரவாயில்ல 2 பேருமே நம்ம டீம் தான். கைஸ் சளி பண்ணிட்டானுங்க கைஸ். ஒரு தாட்டி கூட ரிவ்யூ பண்ணல கைஸ் என்னைய. சரி விடுங்க கைஸ். போகிறோம் கலப்புறோம் கைஸ். ஏங்க இந்த சொன்ன மாதிரி இன்னொருத்தர் குதிரையில் போயிட்டு இருக்காங்க கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கில்லு தான் அடிச்சிருக்கோம். இந்த ராய் ஸ்டாருங்கிறவன் போயிட்டு பீக்கே கலக்கிட்டு இருக்கான். நம்மளும் போய் கலக்கிறோம். இன்னொருத்தனும் ஆல்சினல் கீழே எடுத்திருக்கான். நான் ஆர்சினல் போயிட்டு இந்த MP5 3 இருக்குல்ல அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம டீம்மேட்டு பார்த்தீங்களா இல்லையா? அவனை யாரும் அடிச்சது? இங்கே இருக்கு இங்கே இருக்கு. நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுறதா வேலையாக இருக்கும் போல். அஜிஜோ சூப்பர் ரிவ்யூ கேட்குது. அங்கே இருக்குங்க டோக்கன். வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு அவனை. அதான் வந்துட்டான் பாருங்க. ராய் ஸ்டாருங்க வந்தாங்க கலக்கிறான். பூயா அடிச்சு கொடுத்துருவான் போல். 11 பேர் தான் இருக்கும். இங்கே நல்லா டேமேஜ். ஐயோ வண்டி கருகி போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே கருக்கு விட்டுட்டு நம்ம ராய் ஸ்டார் கூட நடந்து போகலாம். இறங்கி ஓடு. இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். இடிச்சிருச்சுங்க வண்டி. ரைட் ஏங்க இது இல்லைன்னா அவ்வளோதான். நான் இவ்வளோதான் ஏறி இருக்கு. ஐயோ இபி வேற ஒன்று. ஹெச்பி கொடுத்து இபி ஏறுதுங்க. இது என்னமோ வித்தியாசமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இங்கே ஒரு தரமான சம்பவம் போயிட்டு இருக்கு காய்ஸ். என்னங்க தொட மாட்டேங்கிறான். போடு அவன்தான்டா போடுறான். முடிச்சுட்டான் போல. போடா போடா அம்மான்றா. ரிவ்யூ பண்ண சொல்லி வேற கேட்குறானுங்க. அவன் எப்படிடா ரிவ்யூ பண்ணுவான்? இது சரி டேமேஜ். ஏங்க ஃபஸ்ட்டே ஒரு 50 போச்சு. அப்புறம் ஒரு 177 போகுது. எப்படிங்க செத்துருக்கணுமே என்ன அந்த பாட்டு. பாருங்களேன் கேம் பிளே மட்டும் பாருங்களேன் எவ்வளோ மாசம் அடிச்சுட்டு இருக்கான்ட்டு. 11 கில்லு. சூப்பர் மெடி போடுறான்.
முடிஞ்சு போய் அடிச்சு கொடுத்தான், கலக்கிட்டான் வேற லெவலில் வெல்டன்ரா. சரி கைஸ், இதோட அந்த வீடியோ முடிஞ்சு. பாய் ஃப்ரம் SMG. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.